டுடே லாஸ்ட் மினிட் ஆர்டர் எனக்கு வந்தது இதுதான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் ஆர்டர்னா என்னென்னு தெரியுங்களா? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு ரெடியாகி வெளியே வந்ததுக்கப்புறமா கேட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ அவங்க வந்த சோப் ஆர்டர் தான் இது. ஆக்சுவலாக நான் ஒரு 2 டேஸில் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு எமர்ஜென்சியாக வேணும், அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் வந்து ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் ரெடி ஆகும். பேக்கிங்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, சோப் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதனால் சோப் மட்டும் எனக்கு இப்போ நீங்கள் தந்தால் போதும், ரொம்ப எமர்ஜென்சி எனக்கு தேவைப்படுது, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அவங்க கேட்ட சோப்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பி வரலான்னு பார்க்கும்போது திரும்ப இன்னொரு ஃபோன் கால் வந்துடுச்சுங்க. ஐயோ என்னடா இது, அவங்களும் என்னோடய கஸ்டமர், எங்கே அவங்களும் கேட்டுருவாங்களோ, அவங்களுமே ஸ்டேஷனில் வந்து வாங்குவாங்க, அதனால் பயந்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆலிவேரா ஜெல்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஆலிவேரா ஜெல் இன்னும் ரெடி ஆகலை, நியூ பேட்ச் நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். சோப்பு உங்கள்கிட்ட வாங்கின சோப்பு ஷாம்பு எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர், ஆக்சுவலாக இது வந்து ரீட்டைல் கஸ்டமர் இருக்கும், சோப்பு எல்லா கஸ்டமரும் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கே தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதில் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேக்கிங்லாம் இருக்காது, நார்மல் பேக்கிங் தான். நார்மல் பேக்கிங்காக இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பேக்கிங் சரியில்லை, அதனால தான் வந்து நிறைய பேர் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே பேக்கிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த கஸ்டமர் என்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேக்கிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோப் நல்லா இருக்குது, அதுவே எனக்கு போதும், அப்படியே வெறும் சோப்பை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு இந்த கஸ்டமர் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம செய்கிற பொருளை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவங்க வாங்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு.